அதாவது இட்ஸ் மோர் தென் 3 ஆர் ஹையர் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் டெரிவேட்டிவ்ஸா இருக்கும்போது, again we have to check the principal function group, and the principal functional group should get the lowest number. Okay, இப்போ வந்து குளோரோ அப்புறம் 2 நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ வி நோ தட் இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர்ல ஹாலோ விச் கம்ஸ் பிஃபோர் NO2. ஸோ த குளோரோ கார்பன் அட்டாச் ஆயிருக்கிற அந்த குளோரின் அட்டாச் ஆயிருக்கிற அந்த கார்பன் ஷுட் கெட் தி லோயஸ்ட் நம்பர். அப்போ அதுதான் நம்பர் 1 இல்லையா? ஸோ இப்போ இது வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6. ஸோ அப்போ இதுக்கு எப்படி நேமிங் கொடுப்போம்? 1 குளோரோ, ஓகே, செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல நைட்ரோ இருக்குது. ஸோ 1 குளோரோ, 2, 4 டைநைட்ரோபென்சீன். ஓகே, ஸோ இப்போ அந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து நீங்க பைக் அவுட் பண்ணணும். ஓகே, 1 குளோரோ, 2, 4 டைநைட்ரோபென்சீன். இப்போ அதே இது இந்த எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா இதுல வந்து COOH குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. COOH குரூப் அட்டாச் ஆனாலே அதுதான் டாப் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ அதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன் குரூப். ஸோ அப்போ வந்து இது வந்து இட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அன் ஆசிட். இது வந்து ஒரு ஆசிடா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ அது எப்படி முடியும்னா இது வந்து பென்சீன் இருக்கு. பென்சீன்ல COOH குரூப் இருந்துச்சுனாலே அது வந்து பென்சாயிக் ஆசிட். ஸோ அப்போ அதனால பென்சாயிக் ஆசிட்னு தான் அது முடியும். ஆனா என்ன பென்சாயிக் ஆசிட்ங்கிறது வந்து நம்ம கொடுக்கணும். அகெயின் இப்போ வந்து இந்த COOH குரூப் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனால திஸ் இஸ் நம்பர் 1. ஓகே, இது நம்பர் 1. அப்ப நம்பர் 2, புரோமின் வந்து நம்பர் 3, ஹைட்ராக்சி குரூப் நம்பர் 4, இது 5 and 6 இருக்கும். ஸோ அப்போ புரோமின்க்கு வந்து நம்ம 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 3 புரோமோ, ஓகே, 4 ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். ஓகே, இது வந்து ஆசிட் குரூப் இருந்துச்சுனாலே அந்த காம்பவுண்டே வந்து ஆசிடா தான் ஆயிரும். ஓகே, ஸோ 3 புரோமோ, 4 ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். இது வந்து ட்ரை ஆர் ஹையர் சப்ஸ்டிடியூயன்ட் பென்சீன்ல இருந்துச்சு அப்படின்னா how we are going to give a நேமிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து nomenclature of organic compounds having functional group. இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். the same repeat ஆகுது. ஓகே, ஸோ இதுல வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து 3 பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ in case of polysubstituent compounds, if there is a base compound present, we assign it as number 1. இப்போ வந்து இதுல எது பேஸ் காம்பவுண்ட்னா, பேஸ் காம்பவுண்ட் அப்படின்னா பென்சீன். ஓகே, பென்சீன் தான் இதுல வந்து பேஸ் காம்பவுண்ட். இப்போ இதுல பார்த்தோம்னா பேஸ் காம்பவுண்ட் வந்து அனிலின் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பேஸ் காம்பவுண்டை வந்து ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ஐடென்டிஃபை. அந்த பொசிஷனுக்கு வந்து நம்பர் 1 கொடுக்கணும். we then choose the next compound for numbering such that it gets lowest number. அந்த பேஸ் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்பர் 1 lowest நம்பர் கொடுக்கணும். பட் if there is no special or base group present, we list them in alphabetic order. இப்ப இப்ப இந்த இது பார்த்தோம்னா இது பென்சீன் தான். இதுல வந்து ஸ்பெஷலாவோ இல்ல பேஸ் குரூப்போ கிடையாது. ஓகே, ஸோ அப்போ வந்து அதை நம்ம என்ன ஆர்டர்ல கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் கொடுப்போம், கிவிங் தம் தி லோயஸ்ட் நம்பர்ஸ். இப்போ இதுல வந்து புரோமின் இருக்கு, 2 நைட்ரோ இருக்கு, 2 நைட்ரோ இருக்குது பென்சீன்ல. ஸோ அகெயின் இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர்ல வந்து ஹாலஜன் வில் கம் ஃபர்ஸ்ட், தென் தி நைட்ரோ. அப்போ இது வந்து 1ங்கிறது வந்து புரோமின்க்கு கொடுக்கும். ஸோ 1 புரோமோ, 2, 4 டைநைட்ரோ பென்சீன். ஓகே, இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்தோம்னா இதுல பேஸ் காம்பவுண்ட் வந்து இட்ஸ் அனிலின். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம நம்பர் 1ன்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ அப்படி நம்பர் 1 கொடுத்தா இது நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி நேமிங் கொடுப்போம்? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து 3 குளோரோ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, 3 குளோரோ, 2 நைட்ரோ அனிலின். ஓகேயா? 3 குளோரோ, 2 நைட்ரோ அனிலின். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ல தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்தா நீங்க எப்படி நேமிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எடுத்தோம் அதை. இப்போ நெக்ஸ்ட் வந்து when a substituent is such with taken together with the benzene ring, the special name to the molecule, then it is named as derivative. இப்போ இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதை தான் பேஸ் காம்பவுண்ட்னு அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பேஸ் காம்பவுண்ட் வந்து இங்க அனிலின்னு இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பேஸ் காம்பவுண்ட் வந்து இட்ஸ் அனிசோல். ஓகே, இப்போ இந்த எம்இன்னு போட்டிருக்காங்களே, எம்இனா மீத்தைல் குரூப், OCH3ங்கிறது வந்து இட்ஸ் அனிசோல் இல்லையா? ஸோ இப்போ அனிசோல் தான் இங்க வந்து பேஸ் காம்பவுண்ட். ஸோ இப்போ திஸ் காம்பவுண்ட் நேம் ஷுட் எண்ட் வித் அனிசோல். ஓகே, பட் என்ன அனிசோல் நம்ம கொடுக்கணும்? அப்போ வந்து அகெயின் நம்பர் கொடுத்தோம்னா இட்ஸ் மீத்தைல் குரூப், அதாவது ஆல்கைல் குரூப். இது வந்து ஒரு ஆல்கைல் குரூப். ஆல்கைல் குரூப் வந்து விச் கம்ஸ் லேட்டர் தென் தி ஹாலஜன் குரூப். ஸோ அப்போ வந்து ஹாலஜன் குரூப்புக்கு வந்து இட் ஷுட் கெட் தி லோயஸ்ட் நம்பர். ஓகே, எப்படி இருந்தாலும் இந்த OCH3 குரூப் தான், இந்த மீத்தாக்சி குரூப் தான் நம்பர் 1.
அடுத்தது வந்து திஸ் இஸ் நம்பர் 2, நம்பர் 3 அண்ட் நம்பர் 4. இப்ப நேமிங் எப்படி குடுப்போம்? இப்ப இந்த 2க்கு இடையில வந்து அல்பாபெட்டிக் ஆர்டர்ல நம்ம பார்க்கணும். அல்பாபெட்டிக் ஆர்டர்ல பார்த்தோம்னா, 2 குளோரோ, 4 மீத்தைல் அனிசோல். ஓகே. அதே மாரி இப்ப இத பார்த்தோம்னா, இது வந்து இட்ஸ் அனிலின் இல்லையா? ஸோ பேஸ் காம்பவுண்ட் வந்து அனிலின். ஸோ அப்ப அதனால the நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் should end with அனிலின். பட் என்ன அனிலின்னா, CH3 குரூப் இருக்கு, C2H5 குரூப் இருக்கு. ஓகே. CH3 வந்து இட்ஸ் நம்பர் 2 அண்ட் தென் C2H5 இட்ஸ் நம்பர் 4 வரும். 1, 2, 3, 4. ஓகே. ஸோ அல்பாபெட்டிக் ஆர்டர்ல நம்ம பார்த்தோம்னா 4 ஈத்தைல், 2 மீத்தைல் அனிலின். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். ஏன் இப்படி நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 குடுக்கலாம். அப்படி குடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப இதுல வந்து இப்ப நீங்க இதுக்கு வந்து 2 வந்துரும். ஓகே. நீங்க இந்த பக்கமா கொடுத்தோம்னா, இதுக்கு 4 தான் வரும். பட் இது வந்து 6 ஆயிரும். ஸோ அப்ப வந்து டோட்டல் ஆட் பண்ணும்போது, அது நம்பர் வந்து கூட வர்றதுனால, ஸோ அத வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ நம்பர் 2 தான் வரணும். CH3க்கு வந்து நம்பர் 2 வரணும். ஸோ அப்போ வந்து இது வந்து அனிலின். என்ன அனிலின்னா 4 ஈத்தைல், 2 மீத்தைல் அனிலின். ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி இதுலயும் வந்து பேஸ் காம்பவுண்ட் வந்து இட்ஸ் ஃபீனால். ஓகே. ஃபீனாலு இப்ப இது 2 இடத்துலயும் வந்து மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 3, 4 டைமீத்தைல் ஃபீனால். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இதுல வந்து செயின் வந்து நெறைய இருக்கு. செயின் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? பிரான்ச் செயினே வந்து பென்சீன்ல அட்டாச் ஆயிருக்கு. So அப்ப when a benzene ring is attached to the aliphatic chain having a functional group named as phenyl. Okay. Phenyl derivative of that aliphatic group. இப்ப வந்து இது வந்து ஒரு அலிஃபாட்டிக் செயின். அலிஃபாட்டிக் செயின்லயே வந்து ஃபங்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் வந்து இட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ பேரண்ட் செயின். ஓகே. அப்போ வந்து பென்சீன்ங்கிறது வந்து அத ஃபீனைலா தான் நம்ம எடுக்கணும். அது வந்து ஃபீனைல் டெரிவேட்டிவா தான் எடுக்கணும். அத வந்து பென்சீன்னு குடுக்கக்கூடாது. ஓகே. எப்பன்னா, இது கூட அட்டாச் ஆயிருக்கிற செயின்ல ஃபங்ஷனல் குரூப் இருந்துச்சு. ஃபங்ஷனல் குரூப் இருக்கிறது தான் வந்து நமக்கு பேரண்டா இருக்கும். ஸோ அப்ப இதுல தான் ஃபங்ஷனல் குரூப் இருக்கு. இதுல வந்து எத்தனை கார்பன் இருக்கு? 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்கு. ஸோ இட் ஷுட் எண்ட் வித் பென்டைன். ஓகே. அப்போ இதுல வந்து பென்டைன்ல செகண்ட் கார்பன்லயும் தேர்ட் கார்பன்லயும் புரோமின் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்பர் 1. இது வந்து செகண்ட், இது 3. நம்பர் 1ல வந்து ஃபீனைல் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ 2, 3 டைப்ரோமோ, 1 ஃபீனைல் பென்டைன். இது வந்து பென்டைன். பென்டைன்ல ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபீனைல், செகண்ட்ல வந்து புரோமின், தேர்ட்ல புரோமின். ஸோ 2, 3 டைப்ரோமோ, 1 ஃபீனைல் பென்டைன். ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதுலயும் ஃபங்ஷனல் குரூப் இருக்கு இல்லையா? ஸோ ஃபங்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா 2 ஃபங்ஷனல் குரூப் இருக்கு. ஹைட்ராக்சில் குரூப் ஒண்ணு இருக்கு. அதாவது ஆல்கஹால் குரூப் இருக்கு. ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்கு. ஸோ பிரையாரிட்டி ஆர்டர்ல ஆல்டிஹைட் ஷுட் கெட் நம்பர் 1. ஓகே. ஸோ 1, 2, 3, 4. இப்போ வந்து 4 இருக்கு. 4 கார்பன் இருக்கிறதுனால இந்த CHO வந்து இட்ஸ் பிரையாரிட்டிங்கிறதுனால இது பியூட்டனல்னு தான் முடியும். ஓகே. இந்த நேம் ஷுட் எண்ட் வித் பியூட்டனல். ஓகே. பியூட்டனல். இந்த பியூட்டனல்ல வந்து தேர்ட் கார்பன்ல ஹைட்ராக்சியும், ஃபோர்த் கார்பன்ல ஃபீனைலும் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேயா? ஃபோர்த் கார்பன்ல ஃபீனைல். இங்க நம்ம ஏன் ஃபீனைல வந்து 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த பக்கத்துலேருந்து கொடுத்தோம்னா இந்த ஃபங்ஷனல் குரூப் வந்து ஷுட் கெட் 3 and 4 வந்துரும். ஸோ அதனால நம்ம இதை 1ன்னு கொடுத்துருக்கோம். 1, 2, 3 இது வந்து 1, 2, 3ன்னு இங்க கொடுத்துருக்கறதுனால, ஸோ இப்போ இது வந்து ஃபீனைல் வந்து நம்ம 1ன்னு கொடுத்துருக்கோம். பட் இங்க வந்து ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து CHOக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து 4 ஃபீனைல், 3 ஹைட்ராக்சி பியூட்டனல். ஓகே. அண்டர்ஸ்டுட்? ஸோ நேமிங் ஆஃப் IUPAC நேமிங் வந்து அவ்வளோதான். இந்த IUPAC நேமிங்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? Can any one of you please answer? Hello. Am I audible now? டவுட் இல்லையா? ஓகே. ஓகேப்பா. ஸோ இப்போ நேமிங் வந்து உங்களுக்கு எப்போ வந்து நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது வந்து அந்த நேமிங்ல வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களால கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ யூ நீட் a லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். அது வந்து உங்களுக்கு
புக்லயே வந்து உங்களுக்கு நேமிங் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டில் இஃப் யூ ஹேவ் அ டவுட் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி யூ கோ த்ரூ த ரூல்ஸ். நல்ல அந்த ரூல்ஸ நீங்க கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா, இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு நேம் தி காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் இந்த டாபிக்க பொறுத்தவரைக்கும் திஸ் இஸ் ஐசோமர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஐசோமர்ஸ். ஐசோமெரிசம்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும். ஐசோமெரிசம் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஐசோமெரிசம்னா ஆக்சுவலாக நீங்கள் இது வரைக்கும் ஐசோடோப் படிச்சிருப்பீங்க. ஐசோடோப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ ஐசோமெரிசம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். Okay. Isomerism means compounds. Okay, compounds having same molecular formula but a different structural formula. Okay, different structural formula இருந்துச்சுன்னா அது வந்து it's isomerism. Isomerism. Compounds having same molecular formula. Same molecular formula இருக்கும் but different structural formula. But different structural formula. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இட்ஸ் அந்த ஃபினாமினனுக்கு பேர் வந்து ஐசோமெரிசம். பட் அந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து இட் இஸ் ஐசோமஸ். ஓகே. ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம், என்னென்ன ஐசோமெரிசம் இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ஐசோமெரிசத்துக்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்பிள் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C5H12 இது வந்து பென்டேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த பென்டேன்னு எடுத்தோம்னா, ஸோ இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா வந்து C5H12. பட் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம எழுதலாம். ஓகே. இப்போ இதுல வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதலாம். அதாவது CH3, CH2, 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 CH3. இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதலாம். ஸோ இப்போ இதோட நேமிங் வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா N-pentane. ஓகே. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா நம்ம பார்த்தோம்னா சேமா தான் இருக்கும். ஓகே. இது வந்து இப்படி கொடுக்கலாம், இல்லைன்னா இப்படியும் கொடுக்கலாம். CH3 இதுக்கு வந்து CH, CH3, ஓகே, CH2, CH3. ஸோ இப்போ இதுக்கு நேமிங் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அந்த நேம் வந்து இதுல வந்து என்னன்னா 2-methyl butane. இதுக்கு நேம் வந்து இட் இஸ் 2-methyl butane. இதை தவிர இதுக்கு இன்னும் இந்த மாலிகுலர் ஃபார்முலாக்கு இன்னும் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி சேம் மாலிகுலர் ஃபார்முலாவா இருக்கு, பட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் ஐசோமெரிசம். இந்த ஃபினாமினன் வந்து ஐசோமெரிசம். ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் ஐசோமஸ். இதுக்கு இன்னும் நிறைய ஐசோமஸ் எழுதலாம். ஓகே. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஐசோமஸ். இப்போ நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டுத்துலையுமே வந்து C5 இருக்கும், H12 இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அது வந்து இட் இஸ் அ ஐசோமஸ். இந்த ஃபினாமினனுக்கு பேர் வந்து இட் இஸ் ஐசோமெரிசம். ஓகே. This is isomerism. So இப்போ டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் வந்து see types of isomerism. It's a types of isomerism. இப்போ types of isomerismனு பார்த்தோம்னா, இதுல வந்து மெயினா வந்து 2 டைப் இருக்கும். ஓகே. ஸோ 2 டைப் இருக்கும். இப்போ ஐசோமஸ், ஐசோமஸ்ல வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் ஐசோமஸ். இன்னொன்று வந்து ஸ்டீரியோ ஐசோமஸ். மெயினா வந்து 2. இப்போ இதுல வந்து அகெயின் வில் ஹாவ் சம் டைப்ஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரல்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் அ செயின் ஐசோமர். ஸ்ட்ரக்சரல்ல வந்து செயின் ஐசோமர். தென் பொசிஷன்
position isomers, and then it's a functional isomer, and then it's metamerism, and then it's tautomerism. Okay, tautomerism, and then ring chain isomerism, and then ring chain isomerism. So இது எல்லாமே which comes under structural. இப்போ இப்போ stereo isomerismல only two, so that is geometric and optical. Geometric, then optical. So இப்போ இதை பொறுத்த வரைக்கும் only two isomers are there. Structural வந்து chain, position, functional, metamerism, tautomerism and ring chain. Stereoல வந்து geometric and optical. இதுதான். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒன் பை ஒன் வில் சி. எல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாலே போதும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அ செயின் ஐசோமர்ஸ். ஸ்ட்ரக்சரல்ல செயின் ஐசோமர்ஸ். இப்போ செயின் ஐசோமர் அப்படின்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் கார்பன் ஸ்கெலிட்டன்ஸ் வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட் கார்பன் ஸ்கெலிட்டன்ஸ், டிஃப்ரெண்ட் கார்பன் செயின்ஸ்னு வச்சுக்கலாமே. ஓகே, டிஃப்ரெண்ட் கார்பன் செயின்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கார்பன் செயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ செயின் ஐசோமர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பென்டேன் பார்த்தோம் இல்லையா. இப்போ என் பென்டேன்னா இப்போ இதுதான் என் பென்டேன் நம்ம பார்த்தோம் இல்லையா. CH3, CH2, 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 CH3. ஸோ திஸ் இஸ் என் பென்டேன். ஓகே, ஸோ பென்டேனுக்கு வந்து C5H12 வரும். திஸ் இஸ் என் பென்டேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் செயின் ஐசோமருக்கு வந்து என் பென்டேன் கொடுக்கலாம். இன்னொன்று நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு ஐசோமராக வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நான் கொடுத்தேன் இல்லையா. ஸோ 2-methyl பியூட்டேன்னு கொடுத்தேன் இல்லையா. ஸோ இப்போ அதையும் நம்ம இது ரெண்டுமே வந்து செயின் ஐசோமர்ஸ். CH3, ஓகே, CH3. ஸோ எப்பயுமே வந்து அந்த ஓப்பன் செயின், அலிஃபாட்டிக் ஓப்பன் செயினில் வந்து கார்னர்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து CH3ல தான் இருக்கும். ஓகே, it's CH2, then CH3. Okay, so this is 2-methyl butane. 2-methyl butane. So இப்போ இது ரெண்டுமே வந்து it is a chain isomerism. Example for chain, அதாவது different carbon chain இருக்கு இல்லையா, பட் சேம் molecular formula தான். ஸோ அதுதான் வந்து it is a chain isomers. இப்போ நெக்ஸ்ட் வந்து பொசிஷன். இப்போ பொசிஷன் நம்ம பார்த்தோம்னா பொசிஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னா என்னன்னா, they differ in position of substituent atom or functional group. Differ in position of either substituent atom இருக்கலாம். substituent atomல வந்து different இருக்கலாம், இல்லைன்னா functional groupல வந்து difference இருக்கலாம். Okay, either this one or functional group or functional group. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3, CH2, CH2, CH2OH. இது வந்து 3 கார்பன் இருக்கு. ஸோ இது வந்து 3 கார்பன் இருக்கு. அதே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் OH இருக்கு. அப்போ இது வந்து ஆல்கஹால் இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு எப்படி நேமிங் கொடுப்போம்? இட்ஸ் ப்ரோப்பனால் இல்லையா. ஸோ ப்ரோப்பேன்ங்கிறது 3 கார்பன் இருக்கனால ப்ரோப்பனால், NOL. ஓகே, ஓஎல்னா ஆல்கஹால், ப்ரோப்பனால். ஸோ இப்போ இதே ஃபார்முலாவில் வந்து ஸோ இப்போ இதை வந்து இப்படியும் கொடுக்கலாம். CH3, CHOH, ஓகே, CH3. இது நம்ம இப்படியும் கொடுக்கலாம். இப்போ இது வந்து என்னன்னா இட்ஸ் ப்ரோப்பேன் டு ஆல். ஓகே, ஸோ இப்போ அந்த ஆல்கஹால் வந்து செகண்ட் கார்பன்ல இருக்கு. ஸோ அதனால இது வந்து இட்ஸ் ப்ரோப்பேன் டு ஆல். இது வந்து ப்ரோப்பன் 1 ஆல்னும் கொடுக்கலாம், இல்லைன்னா ப்ரோப்பனால்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து இதுல வந்து என்னன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது இல்லைன்னா சப்ஸ்டிட்யூயன்ட் ஆட்டம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, இது வந்து செகண்ட் கார்பன்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால ஸோ திஸ் இஸ் பொசிஷன் ஐசோமர்ஸ். ஓகே, தேர்ட் வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்.
ஃபங்ஷனல் ஐசோமர்ஸ்னா என்னன்னா, ஃபங்ஷனல் குரூப்பே டிஃபரெண்ட்டா இருக்கும். சேம் மாலிகுலர் ஃபார்முலாவா இருக்கும். பட் டிஃபரெண்ட் ஃபங்ஷனல் குரூப்பே வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். டிஃபரெண்ட் ஃபங்ஷனல் குரூப்ஸ். டிஃபரெண்ட் ஃபங்ஷனல் குரூப்ஸ். Different functional groups. For example, இப்ப CH3, okay, C double bond O CH3. இது வந்து என்ன? propanone இல்லையா? So this is propanone ketone family. So இப்ப இதே இது வந்து இப்படி CH3, CH2, CHO. This is propanol. இப்ப இதுல பார்த்தோம்னா, ஃபங்ஷனல் குரூப்பே டிஃபரெண்ட்டா இருக்கு. இது வந்து ஒரு கீட்டோன். இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஒரு கீட்டோன், செகண்ட் காம்பவுண்ட் ஒரு ஆல்டிஹைட். ஸோ, அப்ப இதுல வந்து ஃபங்ஷனல் குரூப்பே டிஃபரெண்ட்டா இருக்கு. பட் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ, அந்த மாரி இருந்துச்சுன்னா, அது வந்து ஃபங்ஷனல் அ ஐசோமர்சம். ஓகே. தென் இட்ஸ் மெட்டாமெரிசம். இப்ப மெட்டாமெரிசம்னா என்னன்னா, மெட்டாமெரிசம் அரைசஸ் டியூ டு different alkyl chain on either side of the functional group. Okay. Uh, different alkyl groups. Different alkyl groups, alkyl chain on either side of the functional group. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. CH3O CH2 CH2 CH3. ஸோ இது வந்து ஈத்தர். இது வந்து ஒரு ஈத்தர். அதாவது மீத்தைல் புரோபைல் ஈத்தர். ஓகே. ஸோ இல்லைன்னா ப்ரோபாக்சி மீத்தேன் அப்படி வரும். ஓகே. ஸோ ப்ரோபாக்சி மீத்தேன். இப்போ இதே இது வந்து இந்த இதை வந்து நம்ம இப்படியும் எழுதலாம். ஓகே. CH3 இப்படி எழுதினாலும் மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான். பட் காம்பவுண்ட் நேம் வந்து டிஃப்ரெண்ட். CH இந்த ஒரு ஆல்கைல் செயின் வந்து டிஃப்ரெண்ட் ஆல்கைல் செயின். ஸோ இது வந்து ஈத்தாக்சி ஈத்தேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஈத்தாக்சி ஈத்தேன். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து இட்ஸ் UPSC நேம் படி பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் methoxypropane. ஓகே. methoxypropane. இது வந்து ஈத்தாக்சி ஈத்தேன். ஸோ பட் ரெண்டுமே வந்து தே ஹாவ் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. பட் ஆல்கைல் செயின் வந்து ஃபங்ஷனல் குரூப்போட ஆன் எய்தர் சைடு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா மெட்டாமெரிசம். ஓகே. தென் டாட்டோமெரிசம். Next one, it is a tautomerism. So இப்போ ஆக்சுவலி இந்த டாட்டோமெரிசம் வந்து it doesn't exist for all. ரொம்ப ரேரா தான் இருக்கும் அது. doesn't exist for all compounds. எல்லா காம்பவுண்ட்ஸுமே இது வந்து applicable கிடையாது. ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் where இது வந்து it's one of the special type of isomerism where isomer exists simultaneously in dynamic equilibrium. Okay. So isomers exist in um, dynamic equilibrium. So exist in dynamic equilibrium. அதாவது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3CHO ங்கிறது ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும்னா, ஸோ இப்போ யூக்லிபிரியம்ல வந்து இது வந்து என்ன ஆகும்னா, இட்ஸ் CH2 டபுள் பாண்ட் CHOH வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ யூக்லிபிரியம்ங்கிறது வந்து நீங்கள் இன்னும் படிக்கல. தெர்மோடைனமிக்ஸ் லெசன் வரும்போது, அந்த யூக்லிபிரியம் லெசன் வரும்போது உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ டைனமிக் யூக்லிபிரியம்னா என்னன்னா, அது மூவ்மெண்ட்லேயே இருக்கும். இந்த ஆட்டம்ஸ் வந்து இப்படி போட்டாலே அது யூக்லிபிரியம்னு அர்த்தம். ஓகே. ஒன் சைடாக போட்டோம்னா இது திஸ் இஸ் அ ஃபார்வர்டு. ஓகே. எப்படி போட்டோம்னா இது வந்து பேக்வேர்டு. இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து இருக்குது அப்படின்னா அது வந்து யூக்லிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, டைனமிக் யூக்லிபிரியம்னா என்னன்னா, ஆட்டம்ஸ் வந்து இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம்.
ஓகே. ஸோ மூவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப மெல்டிங் ஆஃப் ஐஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெல்டிங் ஆஃப் ஐஸ்ல நீங்க பார்க்கும்போது, அட் 0 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஐஸும் இருக்கும், வாட்டரும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து மாலிக்யூல்ஸ் வந்து டைனமிக் ஈக்விலிபிரியத்துல இருக்கும். வாட்டர்லேருந்து ஐஸுக்கு, ஐஸ்லேருந்து வாட்டருக்கு வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைனமிக் ஈக்விலிபிரியத்துல இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து இட் இஸ் அ டாட்டாமரிசம். இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் காம்பவுண்ட்ஸ். ஒன்லி இன் டைனமிக் ஈக்விலிபிரியம் இருக்கிறதுக்கு தான் வந்து அது அது இருக்கும். ஓகே. ஸோ அப்ப சப்போஸ் இது வந்து 30% இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து 70% இருக்கும். இல்லன்னா இது 50% இருந்தது அப்படின்னா, இதுவும் 50% இருக்கும். ஓகே. ஸோ அப்ப அது வந்து மூவ்மெண்ட்லயே இருக்கும் ஆட்டம். அதுதான் வந்து இட் இஸ் அ டாட்டாமரிசம். ஓகே. ஃபைனலா வந்து இட் இஸ் அ ரிங் செயின் ஐசோமெரிசம். ரிங் செயின் ஐசோமெரிசம்னா என்னன்னா, அப்ப வந்து இப்போ இப்போ ஒரு ஐசோமர் வந்து அதாவது சேம் மாலிகுலர் ஃபார்முலால ஒரு ஐசோமர் வந்து நம்ம ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரா எழுதிட்டு, இன்னொரு ஐசோமர் வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா வந்து நம்ம எழுதலாம். ஓகே. ஒன் ஐசோமர் இன் ஒன் ஐசோமர் இன் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர். ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அனதர் ஐசோமர் வந்து அதர் ஐசோமர் இன் க்ளோஸ்ட் செயின்ல இருக்கும். ஓகே. சைக்ளிக் ஆக்சுவலி க்ளோஸ்டு ஆர் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இட்ஸ் அ ரிங் செயின் ஐசோமெரிசம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இந்த காம்பவுண்ட் எடுப்போம். அப்போ CH2 டபுள் பாண்ட் CH3. ஸோ அப்போ இதோட நேம் வந்து என்னன்னா 3 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து ப்ரோப் பேரண்ட். இது வந்து இட்ஸ் வேர்ட் ரூட் வந்து இட்ஸ் ப்ரோப். இது வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அல்கீன். ஸோ ப்ரோப்ஈன். ப்ரோப் 1 ஈன். அந்த ENEங்கிறது வந்து இட்ஸ் அ டபுள் பாண்ட். அந்த டபுள் பாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் கார்பன் 1, கார்பன் 2 அண்ட் கார்பன் 3. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிறதுனால இதுக்கு நேம் வந்து இட்ஸ் ப்ரோப் 1 ஈன். ஓகே. இப்ப இதே மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம இப்படியும் கொடுக்கலாம். சைக்ளோ புரோபேன். இப்ப சைக்ளோ புரோபேன்னா என்னன்னா, இப்ப CH2 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 இது வந்து சைக்ளிக் காம்பவுண்டா நம்ம கொடுக்கலாம். சைக்ளோப்ரோபேன். சைக்ளோப்ரோபேனுக்கும் ப்ரோப் 1 ஈனுக்கும் வந்து மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான். பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர். இது வந்து சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். இதுல டபுள் பாண்ட் எல்லாம் இருக்காது. பட் இதுல வந்து டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ ரிங் செயின் ஐசோமெரிசம்னா ஒரு ஐசோமர் ஓப்பன் செயின்லயும் ஒரு ஐசோமர் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்லயும் இருக்கும். அதுதான் வந்து இட் இஸ் அ ரிங் செயின். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் தான். ஓகே. ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? செயின் ஐசோமர் பார்த்தோம். பொசிஷன், ஃபங்க்ஷனல், மெட்டாமெரிசம், டாட்டாமெரிசம் அண்ட் தென் ரிங் செயின் ஐசோமர்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். ஓகே. எனி டவுட் இன் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்? எதுவும் டவுட் இருக்காப்பா? ஓகே. செகண்ட் டைப் வந்து இட் இஸ் அ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். செகண்ட் ஒன் இட் இஸ் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். இப்போ இதுல வந்து அதாவது ஸ்டீரியோ ஐசோமெரிசம் ஆக்சுவலா வந்து இது வந்து இட்ஸ் 3D. ஓகே. சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். சேம் மாலிகுலர் ஃபார்முலா. சேம் மாலிகுலர் ஃபார்முலா. சேம் sequence. Same sequence but differ only in 3D arrangement. Okay. Differ in 3D orientation. Differ in 3D orientation of their atoms in space. அப்போ 3D அரேஞ்ச்மெண்ட்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இட்ஸ் அ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஓகே. ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னா அப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இப்போ இங்க வந்து இட்ஸ் Cl. இங்க வந்து ஒரு Cl இருக்கு. இங்க வந்து ஒரு H. இங்க வந்து ஒரு H. ஸோ இப்போ இதுவும்
இப்ப இதே வந்து நம்ம இப்படியும் எழுதலாம். ஓகே. ஸோ இப்ப வந்து இட்ஸ் H, then this is also H and Cl. இது வந்து Cl. ஸோ அப்ப இதுல வந்து இந்த குளோரினோட பொசிஷன் வந்து மாறி இருக்கும். ஸோ அப்ப அதாவது இந்த த்ரீ டைமென்ஷன்ல இந்த ஓரியன்டேஷன் ஸ்பேஸ்ல வந்து மாறி இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஓகே. இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசம்லயும் நம்ம 2 பார்த்தோம் இல்லையா? ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிகல்னு பார்த்தோம். ஜியோமெட்ரிக்கல் ஆக்சுவலா இட்ஸ் ஜியோமெட்ரிக்கல்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். இதுதான் இதே எக்ஸாம்பிள் தான் வரும் அதுக்கு. இதுல வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே. டிஃப்ரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், different spatial arrangement, but it's a restricted rotation. Restricted rotation. எப்பவுமே டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். இதுல வந்து நீங்க கெமிக்கல் பாண்டிங் லெசன்லயே நம்ம பார்த்தோம். ஸோ பை பாண்ட் இருக்கும்போது இட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் தி ரொட்டேஷன். ஸோ இப்போ வந்து டபுள் பாண்ட் இருக்கும்போது இது வந்து ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா அந்த சேம் எக்ஸாம்பிள் தான். சி டபுள் பாண்ட் சி, இது வந்து இட்ஸ் சிஎல் ஹெச், இங்க ஒரு சிஎல், ஒரு ஹெச். ஓகே. தென் இதுக்கு வந்து இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா சி டபுள் பாண்ட் சி. இப்போ இங்கே வந்து இட்ஸ் ஹெச், இங்கே வந்து இட் இஸ் சிஎல், இங்கே வந்து சிஎல், இங்கே வந்து இட்ஸ் ஹெச். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம்க்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து இது கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ ஒரே நிமிஷம், இதுக்கு இன்னும் வேற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். இப்போ இன்னொன்று, இப்போ நெக்ஸ்ட் ஐசோமர்ஸ் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் ஆப்டிக்கல். இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் 12th படிப்பீங்க. ஸோ இப்போ 11th வந்து இட்ஸ் என்ன டைப்புங்கிறது தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே. இட்ஸ் ஆப்டிக்கல். ஆப்டிக்கல்னா என்னன்னா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் இந்த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எல்லாம் வந்து 12th வந்து நிறைய படிக்கலாம். பட் இந்த ஆப்டிக்கல் ஐசோமரிசம்னா என்னன்னா கைரல் பேஸ்ட், அதாவது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே. ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ கைரல். இப்போ கைரல்னா என்ன அப்படின்னா கைரல் மீன்ஸ் இட்ஸ் நாட் சூப்பர் இம்போசிபிள். நாட் சூப்பர் இம்போசிபிள்னா ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து உங்கள் ஹேண்டை வந்து இப்போ நீங்கள் மிரர் இமேஜ் தான். ஓகே. ஸோ இப்போ மிரர் இமேஜ் வந்து நாட் சூப்பர் இம்போசிபிள். கைரல்னா நாட் சூப்பர் இம்போசிபிள். இப்போ வந்து மிரர் இமேஜ் வந்து ஏங்கிறதுக்கு வந்து இட்ஸ் மிரர் இமேஜ் வந்து எப்படி இருக்கும், இதுல வந்து சேஞ்சஸ் இருக்காது இல்லையா? பட் ஈன்றதுக்கு வந்து மிரர் இமேஜ் வந்து இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் கைரல். ஓகேயா? நாட் சூப்பர் இம்போசிபிள். ஸோ விச் இஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ இது வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். இதை பற்றின நிறைய இது வந்து இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து படிப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் என்ன டைப்புங்கிறது மட்டும்தான். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஐசோமெரிசம் வந்து அவ்வளோதான். இட்ஸ் ஐசோமர்ஸ்னா என்னங்கிறது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அதில் மெயினாக வந்து 2 டைப்பு, ஸ்டீரியோ அண்ட் ஸ்ட்ரக்சரல். அது ஸ்ட்ரக்சரல் தான் நம்ம நிறைய பார்ப்போம் எப்பவுமே. ஓகே. ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் தான் நம்ம நிறைய பார்ப்போம். செயின், பொசிஷன், ஃபங்க்ஷனல், டாட்டாமெரிசம், மெட்டாமெரிசம் அண்ட் ரிங் செயின். அதுலேயும் வந்து இந்த டாட்டாமெரிசம், மெட்டாமெரிசம், ரிங் செயின் வந்து ரொம்ப வராது. இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து நிறைய உங்களுக்கு வரும். ஓகே. செயின், ஐசோமெரிசம், பொசிஷன் அண்ட் ஃபங்க்ஷனல். Okay. So this is all about isomerism. Any doubt on this? Any doubt irukappa? Okay. இப்போ next வந்து it's reaction mechanism. Reaction mechanism. ஓகே. இப்போ ரியாக்ஷன் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னா
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதுவும் இங்க வந்து நம்ம ஆர்கானிக் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஸோ இப்போ அது உள்ள வந்து என்னென்ன இருக்கும்? என்னென்ன ஒரு மெக்கானிசத்துக்கு என்னென்ன இதெல்லாம் தேவை? என்ன கண்டிஷன்ஸ் தேவை? என்ன ரியாக்டன்ட்? ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? என்ன மாரி டைப் ஆஃப் பாண்ட், என்ன மாரி டைப் ஆஃப் அட்டாக்கிங் ரியேஜென்ட். ஸோ இப்போ அதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் இட்ஸ் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகே. In organic reactions, the attacking reagents reacts with the organic molecule uh, to give the product. ஸோ இப்போ அதுதான் நம்ம ஈஸியா நம்ம சொல்லிடுவோம். பட் அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது, அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ரியாக்ஷன் நம்ம எடுப்போம். ஆம், ஒரு ஆர்கானிக் மாலிகுல். ஸோ ஒன்று ஒரு ஆர்கானிக் மாலிகுல். ஸோ இப்போ இந்த ஆர்கானிக் மாலிகுல் நம்ம வந்து ரியாக்டண்டா எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு பேர் வந்து ஆக்சுவலா என்னன்னா சப்ஸ்ட்ரேட். இங்க என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் அ சப்ஸ்ட்ரேட். ஓகே. ஸோ திஸ் இஸ் சப்ஸ்ட்ரேட். ஸோ இப்போ இது கூட வந்து ரியாக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அது வந்து இட்ஸ் அட்டாக்கிங் ரியேஜென்ட். அதுக்கு பேர் வந்து இட் இஸ் அட்டாக்கிங் ரியேஜென்ட். அட்டாக்கிங் ரியேஜென்ட். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்டே நமக்கு ப்ராடக்ட் கிடைக்காது. அதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும்னா இன்டர்மீடியேட்டா ஒரு இது கிடைக்கும். ஓகே. ஸோ என்ன கிடைக்கும்னா இன்டர்மீடியேட். இன்டர்மீடியேட் கிடைக்கும். ஸோ இப்போ இன்டர்மீடியேட்டுக்கு அப்புறம் தான் அதாவது இன்டர்மீடியேட் வந்து இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் ஷார்ட் டியூரேஷன். இது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டேபிள் ஒன். ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல தான் வந்து இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். தென் இதுல இருந்து தான் நமக்கு வந்து வில் கெட் அ ப்ராடக்ட். வில் கெட் ப்ராடக்ட்ஸ். இந்த இன்டர்மீடியேட்ல இருந்து ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும், பை ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். ப்ராடக்ட்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அ மெயின். பை ப்ராடக்ட் அந்த ஒரு ரியாக்ஷன்ல கிடைக்கிற இதெல்லாம் வந்து இட்ஸ் பை ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் அ ரியாக்ஷன் மெக்கானிசம். ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னா ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து இட்ஸ் அ ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் எப்படி ரியாக்ஷன் மெக்கானிசம் நடக்கும்னு. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி ஒரு காம்பவுண்ட் எடுக்கலாம். அதாவது சப்ஸ்ட்ரேட் நம்ம சொன்னோம் இல்லையா? சப்ஸ்ட்ரேட்னா ஸோ எப்படி இருக்குன்னு வச்சுக்கேன் ஒரு காம்பவுண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் காம்பவுண்ட். இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இது ஒரு மாலிகூல். அதுக்கு பேர் தான் வந்து இது வந்து நம்ம சப்ஸ்ட்ரேட்னு சொல்றோம். சப்ஸ்ட்ரேட். ஸோ இப்போ அட்டாக்கிங் ரியேஜென்ட்ங்கும் போது ஸோ இப்போ அட்டாக்கிங் ரியேஜென்ட் வந்து எதர் நியூக்ளியோஃபைலா இருக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரோஃபைலா இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து இட் கிவ்ஸ் இன்டர்மீடியேட்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இப்போ இன்டர்மீடியேட்டா வந்து என்ன கிடைக்கும்னா ஸோ இப்போ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு புரியாது, பட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். இட்ஸ் அ நியூக்ளியோஃபைல். இந்த ரியாக்ஷன் இதுல வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது வந்து மெக்கானிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ள வந்து என்ன மெக்கானிசம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஓகே. இட்ஸ் இதுதான் வந்து இட்ஸ் ப்ராடக்ட். இது வந்து இட்ஸ் ப்ராடக்ட். இது வந்து இன்டர்மீடியேட். இது வந்து அட்டாக்கிங் ரியேஜென்ட். ஓகே. இது வந்து அட்டாக்கிங் ரியேஜென்ட். இதுதான் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஆர்கானிக் ரியாக்ஷன். இந்த ஹோல் திங், இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் ஃபுல்லாவே வந்து happens in solvent. ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோல் திங், ஹோல் ரியாக்ஷன் happens in solvent. happens in solvent. ஓகே. இதுதான் வந்து ஒரு ரியாக்ஷன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒன் பை ஒன் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போறோம். பேசிக் மெக்கானிசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. பேசிக்கா மெக்கானிசம்னா எப்படி இருக்கு? ஓகே. இட்ஸ் a basic mechanism. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்ட்ரேட் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன தேவைங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் அ சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட்னா என்ன? ஆர்கானிக் மாலிகூல்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ சப்ஸ்ட்ரேட்டை பத்தி நமக்கு வந்து
ரொம்ப ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்ட்ரேட். செகண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, நமக்கு அட்டாக்கிங் ரியேஜென்ட்ன்னு பார்த்தோம். இல்லையா? ஸோ இப்ப அட்டாக்கிங் ரியேஜென்ட். இப்ப அட்டாக்கிங் ரியேஜென்ட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அட்டாக்கிங் ரியேஜென்ட் அப்படின்னா, அட்டாக்கிங் ரியேஜென்ட்ல வந்து மெயினா 3 டைப் இருக்கு. ஸோ அப்போ ஒண்ணு வந்து இட் இஸ் அ நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல். ஓகே. இட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அ நியூக்ளியோஃபைல். செகண்ட் இட் இஸ் எலக்ட்ரோஃபைல். Electrophile. Third வந்து it is um, free radical. Okay, so third வந்து it is free radical. ஒரு நிமிஷம். Electrophile, nucleophile, electrophile. Then third one it is a free radicals. இது எல்லாமே இந்த டேர்ம்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்துருவோம். தென் இது வந்து செகண்ட். தென் தேர்ட் ஒன் இட்ஸ் அ லீவிங் குரூப். எது வந்து அந்த மாலிகூல்ல இருந்து லீவ் ஆகுது அதுதான் வந்து இட் இஸ் அ லீவிங் குரூப். லீவிங் குரூப்க்கு அப்புறம் வந்து இட் இஸ் அ பாண்ட் கிளீவேஜ். என்ன டைப் ஆஃப் கிளீவேஜ் வந்து நடக்குது, என்ன டைப் ஆஃப் பாண்ட் வந்து பிரேக் ஆகுது, எது வந்து நியூவா வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கறது தான் இட் இஸ் அ பாண்ட் கிளீவேஜ். ஓகே. பாண்ட் கிளீவேஜுக்கு வந்து பாண்ட் கிளீவேஜ்லயே வந்து 2 டைப் இருக்கும். ஒன்னு வந்து இட்ஸ் அ ஹோமோலிட்டிக். ஹோமோலிட்டிக். தென் இட்ஸ் ஹெட்ரோலிட்டிக். Homolytic, then it's hydrolytic. Okay. So bond cleavage. Bond cleavage அப்புறம் வந்து it's a intermediate. Bond change ஆகும்போது ஒரு compound form ஆகும் இல்லையா, அதுதான் intermediate. எவ்வளோ பெரிய ரியாக்ஷன்னாலும் இதுதான் நடக்கும். ஓகே. இதுதான் வந்து பேசிக். இந்த இன்டர்மீடியேட்டா வந்து என்ன வரும் அப்படின்னா, எய்தர் இன்டர்மீடியேட்டா வந்து இட்ஸ் அ கார்போ கேட்டயானா இருக்கலாம், இல்லைன்னா கார்போ ஆனியானா இருக்கலாம். ஓகே. கார்போனியான், கார்போனியான், கார்போ ஆனியான். ஓகே. ஒன்று கார்போ கேட்டயான் இல்லைன்னா கார்போ ஆனியனா இருக்கலாம், இல்லை ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக இருக்கலாம், ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக இருக்கலாம். ஸோ அதர்வைஸ் இது வந்து கார்பீன்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்டர்மீடியட்டாக இந்த 4ல் எது வேணால் கிடைக்கும். ஓகே. இது வந்து இன்டர்மீடியட். அடுத்தது வந்து இட்ஸ் அ ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு தெரியும். ப்ராடக்ட் வந்து என்ன ஃபைனலாக நமக்கு கிடைக்குதோ அது வந்து இட்ஸ் அ ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட். ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட். ப்ராடக்ட்டும் பை ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஹோல் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் சால்வெண்ட். இப்போ சால்வெண்ட்லேயே வந்து 2 டைப் இருக்கு, புரோட்டிக் அண்ட் அப்ரோட்டிக். ஸோ இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர்கானிக்ல நீங்க எடுத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம இந்த வேர்ட்ஸ்ல தான் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே. புரோட்டிக் இல்லைன்னா அப்ரோட்டிக். எய்தர் புரோட்டிக் ஆர் அப்ரோட்டிக். ஸோ இப்போ என்னென்ன பார்த்தோம், பேசிக்கா ஒரு மெக்கானிசம்னா இதுல சப்ஸ்ட்ரேட் இருக்கும், அட்டாக்கிங் ரியேஜென்ட் இருக்கும். அட்டாக்கிங் ரியேஜென்ட்டா எய்தர் நியூக்ளியோஃபைல் இருக்கும், ஏதாவது ஒண்ணுதான். ஓகே. நியூக்ளியோஃபைலா இருக்கலாம், இல்ல எலக்ட்ரோஃபைலா இருக்கலாம், இல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸா இருக்கலாம். திஸ் இஸ் த செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து கண்டிப்பா லீவிங் குரூப் இருக்கும். அதே மாதிரி பாண்ட் கிளீவேஜ் நடக்கும். ஒன்னு ஹோமோலிட்டிக்கா இருக்கலாம், இல்லைன்னா ஹெட்ரோலிட்டிக்கா இருக்கலாம். தென் இன்டர்மீடியேட். இன்டர்மீடியேட் கிடைக்கும். ஸோ இப்போ இன்டர்மீடியேட்டா வந்து கார்போ கேட்டயானோ இல்லை கார்போ ஆனியான் ஆர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் கார்பின்ஸ் எது வேணா வரும். ஓகே. இன்டர்மீடியேட்டா இந்த 4ல எது வேணா வரலாம். தென் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இந்த ஹோல் திங்ஸ் ஹேப்பன் இன் சால்வெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ சால்வெண்ட் வந்து எய்தர் இட் மே பி ப்ரோட்டிக் ஆர் அப்ரோட்டிக்கா. ப்ரோட்டிக்கா இருக்கலாம், இல்லைன்னா அப்ரோட்டிக்கா இருக்கலாம். ஸோ இப்போ இது ஒன்றுத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ இப்போ அதுதான் வந்து இட் இஸ் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன்னா அதுக்கு வந்து இத்தனையும் தேவை. இத்தனையும் தேவைன்னா கண்டிப்பா ஒன்னொன்னுத்துலயும் ஒன்னொன்னு தேவை. ஓகே. ஸோ அப்ப அதனால அதுக்கு எப்படி அந்த இது இப்ப எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அப்ப அதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஸோ அதை வந்து இப்ப பார்க்கலாம். ஓகே. இப்ப சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்ப ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்துட்டீங்க. சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஒன் ஆர்கானிக் மாலிக்யூல்.
ஓகே, சப்ஸ்ட்ரேட்னா அது ஆர்கானிக் மாலிகுல்னு பார்த்துட்டோம். இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஒரே நிமிஷம். இட்ஸ் போர்ட் இஸ் நாட் மூவிங். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நியூக்ளியோஃபைல்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நியூக்ளியோஃபைல் அப்படின்னா இட்ஸ் அ நியூக்ளியஸ் லவ்விங். ஓகே, அதுதான் நியூக்ளியஸ் லவ். அப்ப நியூக்ளியஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? இப்ப நியூக்ளியஸ்ங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ வந்து அந்த நியூக்ளியோஃபைல்ங்கிறது வந்து இட்ஸ் அ நியூக்ளியஸ் லவ்விங்னு நான் சொன்னேன். அப்ப வந்து அது வந்து என்ன சார்ஜா இருக்கும்? கண்டிப்பா நெகட்டிவா இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ அட்டாக்கிங் ரியேஜென்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து இட் இஸ் அட்டாக்கிங் ரியேஜென்ட். Attacking reagentல first வந்து it is nucleophile. ஸோ இப்போ இந்த வேர்ட்லாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் படிப்பீங்க 11th பொறுத்த வரைக்கும். இட்ஸ் நியூக்ளியோஃபைல்னா இட்ஸ் அ நியூக்ளியஸ் லவ் அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நியூக்ளியஸ் வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ். நியூக்ளியஸ் லவ் அப்படின்னா டுவர்ட்ஸ் அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இட்ஸ் நியூக்ளியோஃபைல். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நியூக்ளியோஃபைல்ங்கிறது வந்து இட் மஸ்ட் பி அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ நெகட்டிவ் சார்ஜா இருக்கலாம். ஓகே, நெகட்டிவ் சார்ஜா இருக்கலாம். இல்லைன்னா நியூட்ரலா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ நியூக்ளியோஃபைல் மே பி அ நெகட்டிவ் சார்ஜ் ஆர் நியூட்ரல். ஓகே, ஸோ அதாவது என்னன்னா affinity of nucleophile to the nucleus donate electron pairs to form a chemical bond. அதாவது இந்த நியூக்ளியோஃபைல்ல வந்து எதர் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், நியூட்ரலா இருந்துச்சுன்னா அதுல வந்து எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமோனியான்னு எடுத்துப்போம். இப்போ நெகட்டிவ் சார்ஜ்னா இப்போ ஓஹெச்ன்னு நம்ம கொடுத்தோம்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? இது வந்து ஒரு நியூக்ளியோஃபைல். அப்படி இல்லாம இப்ப நியூட்ரல்னு நம்ம எடுத்தோம்னா இப்ப நியூட்ரல்னா இப்ப NH3 வந்து நியூட்ரல். பட் ஸ்டில் இட் ஹாஸ் டூ எலக்ட்ரான்ஸ், டூ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் டு டொனேட். ஓகே, ஸோ அப்போ வந்து நியூட்ரலா இருந்தாலும் இப்போ எலக்ட்ரான் பேர்ஸ் இருந்துச்சுன்னா இட் கேன் பி ஆக்ட் அஸ் அ நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் ஆக்சுவலி இதுக்கு ஏன் இப்படி பேர்னா தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் இட்ஸ் டொனேட்ஸ். ஓகே, இது எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்றதுனால இதுக்கு பேர் வந்து இட் இஸ் அ லெவிஸ் பேசிஸ். ஓகே, ஸோ லெவிஸ் பேஸ். இப்போ லெவிஸ் பேஸ்னா என்னன்னா டொனேட் எலக்ட்ரான்ஸ். எதெல்லாம் வந்து எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுதோ அதெல்லாம் வந்து இட்ஸ் லெவிஸ் பேஸ். ஓகே, இட்ஸ் டொனேட் எலக்ட்ரான்ஸ். இதெல்லாம் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுதோ அதெல்லாம் வந்து இட்ஸ் அ லெவிஸ் பேஸ் தான். ஓகே, இப்போ மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ் வித் ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒன் பை பாண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து இட்ஸ் நியூக்ளியோஃபைலா இருக்கும். இப்போ எதெல்லாம் வந்து நியூக்ளியோஃபைலா இருக்குங்கிறது நான் கொடுக்குறேன். நியூக்ளியோஃபைலுக்கு அதாவது எக்ஸாம்பிள் ஃபார் நியூக்ளியோஃபைல் இது வந்து CN மைனஸ். ஏன்னா இதுல மைனஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ NO2 மைனஸ், என்ன மைனஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ OH மைனஸ். ஓகே, அது தவிர இப்போ நியூட்ரல்னா வாட்டர் வந்து இட் இஸ் அ நியூக்ளியோஃபைல். ஏன்னா ஆக்சிஜன் வந்து இட் ஹாஸ் டூ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் டு டொனேட். அதே மாதிரி அமோனியா எடுத்தோம்னா அமோனியா வந்து இட் ஹாஸ் ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன் நைட்ரஜன் டு டொனேட். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நியூக்ளியோஃபைலா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ CR மைனஸ், B மைனஸ், BR மைனஸ், CL மைனஸ். ஓகே, I மைனஸ், இதெல்லாம் வந்து இட்ஸ் நியூக்ளியோஃபைல்ஸ். ஓகே, இப்போ நான் எழுதியிருக்கிறேன் இல்லையா? ஸோ இப்போ அது வந்து ஆர்டர் ஆஃப் நியூக்ளியோஃபைல்ஸ் தான். இப்போ ஸ்ட்ராங் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். CN மைனஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஓகே, அதே மாதிரி இப்போ I மைனஸ், BR மைனஸ்லாம் வந்து கம்பேரிட்டிவா வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கிற நியூக்ளியோஃபைல்ஸ். ஓகேயா? ஸோ இது வந்து ஆர்டர். இப்போ இந்த இந்த இப்போ இந்த இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ ஹாலஜன், இப்போ ஹாலஜன்லேயுமே அயோடின் தான் வந்து இட்ஸ். இப்போ ஹாலஜன்ல ஆர்டர் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் அ ஃப்ளூரின், தென் இட்ஸ் அ புரோமின், தென் இட்ஸ் குளோரின், தென் இட்ஸ் அயோடின் இருக்கும். ஏன் வந்து இப்போ அதாவது ஏன் வந்து இந்த ஆர்டர்ல அயோடின் வந்து இப்போ லாஸ்ட் இருக்கு அப்படின்னா என்ன ரீசன்னா சைஸ். ஓகே, இப்போ ஃப்ளூரின் வந்து சாரிப்பா ட்ரெயின்
குளோரின் எடுத்தோம்னா சைஸ் வந்து இட் இஸ் வெரி ஸ்மால். ஓகே. இப்ப இதே இது வந்து அயோடின் நம்ம எடுத்தோம்னா, அயோடினோட சைஸ் வந்து இட்ஸ் a லார்ஜர் சைஸா இருக்கிறதுனால அது ஈஸியா வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அப்ப வந்து நம்ம லீவிங் குரூப்னு படிக்கிறோம் இல்லையா? So, அந்த லீவிங் குரூப்னு குடுத்துருக்கோம்ல, அந்த லீவிங் குரூப் பெஸ்ட் லீவிங் குரூப் என்னன்னா அயோடின் தான். ஓகே. ஏன்னா அதோட சைஸ் வந்து பெருசா இருக்கிறதுனால அது ஈஸியா வந்து இட் கோ அவுட், அதாவது லீவிங் ஈஸியா வந்து அது வெளியில போயிடும். Okay, so that is a leaving group. Okay, so this is a nucleophile. இப்போ இந்த நியூக்ளியோஃபைலையும் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இதில் வந்து ஓகே. ஸோ இது வந்து நியூக்ளியோஃபைல். இப்போ இதே இது வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ அட்டாக்கிங் ரியேஜென்ட்ல நியூக்ளியோஃபைல். இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் எலக்ட்ரோஃபைல்னு பார்க்கணும் வச்சுக்கோங்க. இப்போ எலக்ட்ரோஃபைல். இப்போ எலக்ட்ரோஃபைல்னு பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட் டு தட் ஆஃப் நியூக்ளியோஃபைல். ஸோ இப்போ இது வந்து எலக்ட்ரான் லவ். ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரான் லவ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பாசிட்டிவாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ எலக்ட்ரான், so that means இப்போ electrophile na either it may be a positive charge, okay, positive charge or neutral okay. So இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னா இப்போ we know that பாசிட்டிவ் சார்ஜ் எதுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதெல்லாம் வந்து இட்ஸ் அ எலக்ட்ரோஃபைல். அது வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ண மாதிரி இது வந்து எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே. எலக்ட்ரான் அக்செப்டார், electron acceptor, Lewis acid. Lewis acid. Lewis acid na electron accept பண்ணிக்கிறது. Lewis base அப்படின்னா electron வந்து donate பண்றது. Okay. So these are the reagent and these are the attacking reagents which accepts electron. அது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுனால இது வந்து இட்ஸ் லெவிஸ் பேஸ். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? பாசிட்டிவ் இல்லைன்னா நியூட்ரல்னு நம்ம பார்த்தோம். இப்போ பாசிட்டிவ் இப்போ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச் பிளஸ், ஓகே, ஹெச் பிளஸ், சிஎல் பிளஸ், பிஆர் பிளஸ், ஓகே, என்ஓ பிளஸ், இதெல்லாம் வந்து இட் இஸ் அ பாசிட்டிவ் ஒன். இப்போ நியூட்ரல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நியூட்ரலாக இருக்கிறதும் வந்து எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து நம்ம நியூக்ளியோஃபைல்லையும் பார்த்தோம். நியூட்ரலாக இருக்கிறது கேன் பி ஆக்ட் அஸ் அ நியூக்ளியோஃபைல். ஏன்னா அதில் வந்து எலக்ட்ரான் பேர் இருக்கும் டு டொனேட்டட். பட் இங்கே வந்து நியூட்ரல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ BH3 நம்ம எடுத்தோம்னா இட்ஸ் போரான் இருக்கு இல்லையா? ஸோ போரான் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஓகே. எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னா ஆக்டேட்டை வந்து கம்ப்ளீட் பண்றாது, இன்கம்ப்ளீட் ஆக்டேட்னு அர்த்தம். ஓகே. எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஆக்டேட். இன்கம்ப்ளீட் ஆக்டேட். இது வந்து BH3 or BF3 or AlCl3. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இட்ஸ் நியூட்ரலா இருந்தா கூட they can be act as electrophile. ஏன்னா எல்லாமே வந்து இட்ஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், இட் வில் அக்செப்ட் எலக்ட்ரான். ஓகேயா? ஸோ இப்போ அதனால இது வந்து எலக்ட்ரோஃபைல். ஓகேயா? ஸோ இப்போ எலக்ட்ரோஃபைல்னா இதுதான். இப்போ எலக்ட்ரோஃபைலுக்கு வந்து அட்டாக்கிங் ரியேஜென்ட்டா இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சப்போஸ் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இது இப்படி ஒரு சப்ஸ்ட்ரேட், இது வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட்டு. எலக்ட்ரான் இப்போ இது வந்து எடுத்தோம்னா இட்ஸ் BR2, BR. இது வந்து ஒரு அட்டாக்கிங் ரியேஜென்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா இப்போ ரெண்டு கார்பனுமே வந்து சேம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அதனால ஏதாவது ஒரு கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து புல் பண்ணிடும். ஸோ இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எலக்ட்ரானை புல் பண்ணுனா எந்த கார்பன் எலக்ட்ரானை புல் பண்ணுதோ இட் பிகம்ஸ் பார்ஷியலி நெகட்டிவ். அப்போ கண்டிப்பா இது வந்து பார்ஷியலி பாசிட்டிவா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது ஒன்னு வந்து பிளஸ் ஆகும், ஒன்னு வந்து மைனஸ் ஆகும். அந்த பாண்ட் எப்படி பிரேக் ஆகுதுங்கிறது வந்து பாண்ட் கிளீவேஜ்ல நம்ம நல்லா படிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஸோ இப்போ இது வந்து பாசிட்டிவ் இல்லையா? ஸோ இப்போ இந்த பாசிட்டிவா இருக்கிறது இந்த நெகட்டிவ வந்து அட்டாக் பண்ணும். இல்லைன்னா ஆக்சுவலா அப்படி கொடுக்கறத விட இந்த நெகட்டிவ் வந்து இட் வில் டொனேட் இட்ஸ் எலக்ட்ரான் டு திஸ் ஒன். இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும்.
அதே மாதிரி இப்ப இந்த புரோமின் இருக்கு இல்லையா? ஸோ இப்ப இந்த புரோமின் வந்து விச் இஸ் அட்டாக்ஸ் திஸ் கார்பன். அப்ப நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னா, சி இப்ப பிஆர் வந்து அட்டாச் ஆயிரும். இங்க டபுள் பாண்ட் வந்து இட் பிகம் அ சிங்கிள் பாண்ட், தென் இட்ஸ் பிஆர். ஓகே. ஸோ இப்படி வந்து ஒரு இது வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ அட்டாக்கிங் ரியேஜென்ட்டோட வேலை என்ன, அதை எப்படி அட்டாக் பண்ணுதுங்கிறதுக்காக தான் அது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரோஃபைல். ஓகே. இப்போ எலக்ட்ரோஃபைல். இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து என்ன பார்த்தோம்? எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல், தென் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்ன? இப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்ன அப்படின்னா, atom which are having one electron, அதுதான் வந்து it's a free radical. Okay. Atom or group of atoms having one electron. ஓகே. ஸோ இப்போ அது வந்து இட்ஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎல் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே. அதே மாதிரி இப்போ ஹெச் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல். அதே மாதிரி பிஆர் டாட், அதே மாதிரி இப்போ சிஹெச் த்ரீ டாட் இப்படிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் படிக்கும் போதே நம்ம அந்த பாண்ட் கிளீவேஜையும் நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, நம்ம அந்த பாண்ட் நெக்ஸ்ட் வந்து பாண்ட் கிளீவேஜ் தான் இல்லையா? ஸோ இப்போ அந்த பாண்ட் கிளீவேஜில் ரெண்டு பார்ப்போம். அந்த பாண்ட் கிளீவேஜை மட்டும் நான் இங்கேயே கொடுத்துட்றேன், ஏன்னா அது புரிஞ்சாதான் இது புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாண்ட் கிளீவேஜில் வந்து நம்ம ரெண்டு கொடுத்துருப்போம், ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக்னு இல்லையா? ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக்னு கொடுத்துருப்போம். இப்போ ஹோமோலிட்டிக்னா என்ன அப்படின்னா, இப்போ ஹோமோலிட்டிக் அப்படின்னா இப்போ சப்போஸ் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, ஏபிங்கிறது வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஸோ சப்போஸ் இது வந்து பாண்ட் வந்து பிரேக் ஆகுதுன்னு வையேன். பாண்ட் பிரேக் ஆகும்போது இப்போ இங்க ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா இந்த பாண்ட்ல வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். இந்த பாண்ட் வந்து in two way it can be break. இது வந்து பிரேக் ஆகலாம். ஸோ எப்படி பிரேக் ஆகும்னா, சப்போஸ் இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே எய்தர் ஏக்கு போகலாம், இல்லைன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே எய்தர் பிக்கு போகலாம், இல்லைன்னா எய்தர் ஏக்கு ஒரு எலக்ட்ரானும் பிக்கு ஒரு எலக்ட்ரானும் போகலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே இப்போ பிக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கேன். ஸோ அப்போ பி வந்து இட் பிகம்ஸ் நெகட்டிவ். ஓகே. ரெண்டு எலக்ட்ரானுமே அங்க போயிருச்சு. ஸோ அப்போ வந்து ரெண்டு எலக்ட்ரானையுமே இது கொடுத்துருச்சுன்னா அப்போ ஏ வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் பாண்ட் கிளீவேஜ். இது வந்து ஆக்சுவலா இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்ப ஏபின்னு வச்சுக்கோ. ஏபி இப்ப இதுல வந்து இப்ப சப்போஸ் இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ ஏ மைனஸா இருக்கும், பி வந்து பிளஸ்ஸா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து இட் இஸ் அ ஹெட்ரோலிட்டிக். ஸோ திஸ் இஸ் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ்னா அதாவது அன்ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நாட் ஈக்குவல். ஓகே. இப்படி கொடுத்துருவாங்க, அன்ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாண்ட் கிளீவேஜ்ல வந்து. ஸோ திஸ் இஸ் ஹெட்ரோலிட்டிக். ஓகே. இது வந்து ஹெட்ரோலிட்டிக். இப்ப ஹோமோலிட்டிக்னா என்ன அப்படின்னா, ஹோமோலிட்டிக்னா இப்ப இதே இது வந்து இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன், ஏ அண்ட் பி. இப்ப இதுல வந்து பாண்ட் கிளீவேஜ் எப்படி இருக்குன்னா, ரெண்டு எலக்ட்ரான்ல வந்து ரெண்டு எலக்ட்ரானும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது இதுக்கு ஒரு எலக்ட்ரான் போகும், இதுக்கு ஒரு எலக்ட்ரான் போகும். ஓகே. ஸோ அப்போ வந்து யூ வில் கெட் ஏ டாட் பிளஸ் பி டாட். இது வருது இல்லையா? ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ அப்போ ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்ல வர்றது தான் வந்து இட் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். புரியுதா? இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்காக தான் அந்த பாண்ட் கிளீவேஜை நான் உள்ள கொண்டு வந்தேன். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னா, ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்ல தான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்.
அதான் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது ஈச் fragment gets one from shared pair of electrons. ஓகேயா? இது வந்து இட்ஸ் ஹோமோலிட்டிக், இது வந்து இட்ஸ் ஹைட்ரோலிட்டிக். இப்போ இப்போ நேச்சுரல் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்னன்னா இதுதான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஹோமோலிட்டிக்ல வர்றது தான் வந்து இட் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஓகே. ஸோ இப்போ அட்டாக்கிங் ரியேஜென்ட்ல நியூக்ளியோஃபைல் பார்த்துட்டோம், எலக்ட்ரோஃபைல் பார்த்தோம், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பார்த்தோம். ஓகே. ஸோ ஆல் த த்ரீ யூ ஹேவ் சீன். இந்த லீவிங் குரூப் மட்டும் நீங்க பார்த்துடலாம், அவ்வளவுதான். இட்ஸ் லீவிங் குரூப் வந்து இட்ஸ் ஈஸி தான். இட்ஸ் a லீவிங் குரூப். இப்போ லீவிங் குரூப்னா என்ன? லீவிங் குரூப்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஒரு ரியாக்ஷன்ல ஒரு காம்பவுண்ட்ல இருந்து லீவ் ஆகுறது தான் வந்து இட் இஸ் அ லீவிங் குரூப். ஓகே. அந்த லீவிங் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எது வந்து பெஸ்ட் லீவிங் குரூப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பெஸ்ட் லீவிங் குரூப் வந்து இட்ஸ் அயோடின். ஓகே. ஸோ லீவ்ஸ் ரொம்ப ஈஸியா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது போச்சு அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ குட் லீவிங் குரூப். இப்போ அயோடினை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ குட் லீவிங் குரூப். அயோடைடு, அயோடைடு வந்து இட் இஸ் அ குட் லீவிங் குரூப். இட்ஸ் அ குட் லீவிங் குரூப். இப்போ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பனும் அயோடினும் வந்து கம்பைன்ட் ஆகுதுன்னு வச்சுக்கேன். சப்போஸ் கார்பனோட சைஸ் இது, அயோடின் சைஸ் வந்து பிக்கரா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அயோடின். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. இட் கேன் பி ஈஸிலி புரோக்கன். அப்போ ஈஸியா புரோக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து லீவ் ஆயிரும். ஓகே. ஸோ பெஸ்ட் லீவிங் குரூப் வந்து இட்ஸ் அயோடின். ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த காம்பவுண்ட்ல இருந்து அந்த ஒன் டைப் ஆஃப் ஆட்டமோ ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து லீவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ லீவிங் குரூப், குட் லீவிங் குரூப். குட் லீவிங் குரூப் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன்ஸ் தான் குட் லீவிங் குரூப். அந்த ஹாலஜன்ஸ்லயுமே வந்து அயோடின் வந்து இட்ஸ் வெரி குட் லீவிங் குரூப். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இட்ஸ் பேசிக் மெக்கானிசம் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்னென்ன பேசிக் மெக்கானிசம் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்.